எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் பகவானோட வரலாறை பார்க்க போகிறோம். ஏற்கனவே சூரியன் சந்திரன் வரலாறை பார்த்துட்டோம். நவக்கிரகங்கள் சந்திரனுக்கு அடுத்தபடியாக வருபவர் செவ்வாய் பகவான். பிறவியிலே சிறந்த பிறவி மானுட பிறவி. அந்த மானுட பிறவியில் உடலில் இரத்தமும் எலும்பும் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் பகவான் நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான். உள்ள எலும்புகள் பலவீனமானால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி ரத்தம் நம்ம உடம்புல சுண்டிருச்சுனாலும் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. எலும்பிற்கும் இரத்தத்திற்கும் அதிபதியாக இருக்கிறவர் செவ்வாய் பகவான். மனித இனங்களை படைக்க பிரம்மதேவர் சப்த ரிஷிகளை உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு நம்ம சூரிய கதையில் பார்த்தோம். சப்த ரிஷிகளும் தங்களால் முடிந்த அளவு மனித இனங்களை படைத்தார்கள். அந்த சப்த ரிஷிகளில் காசியப்பருக்கும் கற்புக்கரசியான அதிதிக்கும் பிறந்தவர் சூரியன் பார்த்தோம். அத்திரி மகரிஷிக்கும் அனுசியா தேவிக்கும் பிறந்தவர் சந்திரனும் பார்த்தோம். இந்த சப்த ரிஷிகளில் பரத்வாஜருக்கு பிறந்தவர் தான் குஜன் எனப்படும் செவ்வாய் கிரகம் ஆவார். இந்த பரத்வாஜர் கடும் தவம் புரிஞ்சு பல வரங்களை பெற்று ஆசிரம வாழ்க்கையை தான் நடத்தி வந்தார். ஆசிரம வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் தனது ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல தடமாறி பகவான் பிறப்புக்கு காரணமாக அமைந்து விட்டது. ஒரு நாள் நர்மத நதிக்கரையில் பரத்வாஜர் ஆசிரமம் அமைத்து அங்கு வாழ்ந்து வருகிறார். அப்போ வழக்கம் போல நர்மத நதிக்கரையில் நீராட செல்கிறார். அங்கு அவர் கண்ட காட்சி அவரையே மறக்க வைத்தது. இங்கு இதுவரை அவர் காணாத அழகுடன் தேவகன்னி நீராடி கொண்டிருந்தால் அந்த தேவகன்னியால் அவர் தன்னை மறந்து தன் ஆசைகளை தன்னை ஆளும் நிலைக்கு மாறி தன் ஆசைகளை வெளிப்படுத்தினார். பரத்வாஜர் தன்னுடன் இணையும் விருப்பத்தினை வெளிப்படுத்திய போது அந்த தேவகன்னி அதிர்ச்சி அடைந்தார். முதலில் தயங்கி அவள் விதியின் செயலால் தன்னை மறந்து பரத்வாஜருடன் இணைய ஒப்புக்கொண்டார். பரத்வாஜரும் தேவகன்னியும் இணைந்ததால் அவள் கருவடைந்தாள். பின்னர் ரிஷி பிண்டம் இரவு தங்காது என்ற ஒரு முதுமொழி இருக்குது. புராண வரலாற்று காலங்களில் இருக்கு. அது மாதிரி ரிஷி உடன் இணைந்த உடனே அந்த தேவகன்னி கருவுறா. கருவடைந்த உடனே ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுக்கிறாள். ஈன்றெடுத்த அந்த குழந்தையை தன்னுடைய தேவலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியாத நிலையில் அவ இருக்கா. அவ குழந்தைய ரிஷியிடம் கொடுத்து வளர்க்க இயலாத நிலையில் அந்த குழந்தையை நர்மதை நதிக்கரையில விட்டுவிட்டு தேவகன்னி தேவலோகம் சென்று விட்டாள். தான் ஒரு தவ சிரேஷ்டர் என்பதை மறந்து தன் ஆசையின் காரணமாக தேவகன்னியுடன் இணைந்ததை நினைத்து வருந்துகிறார் பரத்வாஜர். பின் தன் இருப்பிடமான ஆசிரமத்தை நோக்கி சென்று விடுகிறார். தாயான தேவகன்னியும் தந்தையான பரத்வாஜரும் கைவிட்டு விட்டு போன நர்மதை ஆற்றக்கரைகளில் விடப்பட்ட குழந்தை பசியின் பொருட்டு அழ தொடங்கியது. யாரும் இல்லாத அந்த நர்மதை ஆற்றங்கரையில் குழந்தையின் கதறலை கண்டுகொள்ள ஆள் இல்லை. தாய் தந்தையால் கைவிடப்பட்ட குழந்தையின் கதறல் உலகிற்கே தாயான பூமாதேவின் காதில் கேட்டது. அழுகுரலை கேட்ட நொடியில் தாய் வேகமாக அந்த குழந்தையை அடைகிறாள். பூமாதேவி தன்னுடைய ஞான பார்வையால் நடந்த அனைத்து விஷயத்தையும் தெரிஞ்சு கொண்ட பூமா எந்த தவறும் செய்யாத இந்த குழந்தையை தன்னுடனே எடுத்து சென்று வளர்க்கிறார். சில வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாலகராக வளர்கிறார். பாலகராக வளர்ந்தவருக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. நான் குழந்தையிலிருந்து என்னுடைய தாயான உருவத்தை மட்டுமே கண்டு வருகிறேன். உங்கள் குணங்களை பற்றி மட்டுமே நான் அறிவேன். என் தந்தையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என் தந்தை எப்படி இருப்பார்? அவரின் குணநலன்களை அறிய மிகுந்த ஆவலுடன் இருக்கிறேன். என் தந்தை யார் என்று சொல்லுங்கள் என்று தாய் பூமாதேவியிடம் செவ்வாய் பகவான் கேட்கிறார். பாலகரா இருக்கும்போது தன் தந்தை யார் என பாலகன் பூமாதேவியிடம் கேட்டபோது முதலில் அதிர்ச்சி அடைகிறார் பூமாதேவி. பிறகு என்ன சொல்வது என யோசித்த பூமாதேவி இனி உண்மையை மறைப்பதற்கு சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலகரின் பிறப்பை பற்றி உண்மையை கூறுகிறார். பாலகனே, நான் உன்னை ஈன்றெடுத்த தாய் அல்ல, நான் உன்னை வளர்த்த தாய் என்று பாலகரிடம் கூறுகிறார் பூமாதேவி. இதை கேட்ட பாலகர் அதிர்ச்சி அடைகிறார் செவ்வாய் பகவான். பின் தன் தந்தை மற்றும் தாய் யார் என்று பூமாதேவியிடம் கேட்கிறார். அதுக்கு பூமாதேவி, உன் தந்தை சப்த ரிஷிகள் உருவான சிவபெருமானிடம் பல வரங்கள் பெற்ற தவ சிரேஷ்டரான பரத்வாஜர் என்று கூறுகிறார். பின் உன் தந்தையை பார்க்க செல்லலாம் என்று பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு அழைத்து செல்கிறார். பூமாதேவியும் செவ்வாய் பகவானும் மகரிஷியான பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். பின் பரத்வாஜரிடம் செவ்வாய் பகவானின் பிறப்பை பற்றி பூமாதேவி எடுத்துரைக்கிறார். இதை கேட்ட பரத்வாஜரும் பூமாதேவி கூறிய அனைத்து உள்ள உண்மையை அறிந்து தன் தவறுக்காக பரிகாரமாக அந்த பாலகரை ஏற்றுக்கொள்கிறார். பூமாதேவி தன் மைந்தனு ஒருவராக வளர்த்த அந்த பாலகரை பரத்வாஜரிடம் ஒப்படைத்துவிட்டு பாலகருக்கு வேண்டிய அருளையும் ஆசையும் வழங்குகிறார். பூமாதேவி என்னால் இந்த பாலகர் வளர்க்கப்பட்டதா, இனி இந்த பாலகர்
மனைகளுக்கு அதிபதியாக இருப்பார் என்று ஆசி வழங்கி எக்காலத்திலும் உன்னோட நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு உறுதி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பூமாதேவி சென்றவுடன் பரத்வாஜரும் அந்த பாலகனை தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறார். பின் அந்த பாலகரின் உடல் வலிமையும் அழகையும் கண்டு ஆண்மையும் கண்டு மகிழ்ந்து அந்த பாலகருக்கு பெயர் சூட்டுகிறார். அதுவரையில் அந்த பாலகருக்கு பெயர் சூட்டப்படவில்லை. ஏனெனில் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டுவது என்பது மிகவும் உன்னதமான சிறப்பான நடைமுறையாக இருந்துச்சு. பரத்வாஜர் தன் மகனுக்கு அங்காரகன் என்னும் பெயரை சூட்டுகிறார். அங்காரகன் என்று பெயர் சூட்டிய தன் மகனுக்கு அனைத்து சாஸ்திரங்களையும் முறையாக கற்றுக் கொடுத்து அவரை சிறந்த அறிவாளியாகவும் ஞானியாகவும் மாற்றிடுறாரு. அப்புறம் அவருக்கு அனைத்து விதமான போர் வித்தைகளையும் படைக்கலத்தை பற்றி ஞானத்தையும் பரத்வாஜர் போதிக்கிறாரு. அவர் கற்ற இந்த போர்க்கலைகளை பிற்காலத்தில் தளபதி சேனாதிபதி என்ற பட்டமும் பெற காரணமாக இருந்தது செவ்வாய் பகவானுக்கு. பின்பு தன் மகனான அங்காரகன் விநாயகரின் பரிபூர்ண ஆசியை பெற விநாயகரை மனதில் எண்ணி தவம் புரிய சொல்கிறார். மேலும் தன் மகனுக்கு விநாயகரின் வழிபாட்டு முறையையும் தவம் சொல்லி கொடுக்கிறார் பரத்வாஜர். அதை தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த அங்காரகன் தந்தையின் ஆசையை பெற்று விநாயகரை நோக்கி கடும் தவம் புரிகிறார். அங்காரகன் பல இன்னல்களையும் இயற்கை மாற்றங்களையும் பொருட்படுத்தாமல் தவத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அப்போ எண்ணிய காரியத்தில் முழு உத்வேகத்துடன் எதை பற்றியும் கவலை கொள்ளாம தவம் இருக்கிறனால விநாயகரை தீர்க்கும் விநாயகர் அங்காரகன் தவத்தை மெச்சி பின் அங்காரகன் முன் விநாயகர் தோன்றி அங்காரகரிடம் வேண்டிய வரத்தை கேட்க சொல்லி சொல்றாரு. அங்காரகன் விநாயகரை வணங்கி நான் இப்போது போல் எப்போதும் தங்களை வழிபாடு செய்வதுடன் தேவர்களுக்கு சமமான அந்தஸ்து அளிக்க எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. விநாயகர் ரொம்ப மனமகிழ்ந்து அங்காரனுக்கு தேவர்களுக்கு நிகரான மதிப்பையும் அது மட்டும் இல்லாத அந்த தேவர்கள் பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப நன்மை தீமைகளையும் செய்யும் நவக்கிரக பரிபாலனத்தை அங்காரருக்கு இடம் அளிக்கிறார். விநாயகர் அங்காரனுக்கு காட்சியளித்து இன்று முதல் அங்காரகன் என்று அழைக்கப்படுவாய், செவ்வாய் அல்லது மங்களன் என்று உன்னை அழைப்பார்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமின்றி செவ்வாயின் அதிதேவதையாக என் சகோதரனே முருகனே இருக்கும்படி வரம் அருளுகிறார். விநாயகர் மங்களனுக்கு காட்சி அளித்த நாள் செவ்வாய்க்கிழமை. அன்று சதுர்த்தி திதி. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தி திதி வளர்பிரியாக இருந்தாலும் தேய்பிரியாக இருந்தாலும் விசேஷமான சங்கட சதுர்த்தி தினமாக இருக்கும். மேலும் இந்த தினத்தில் விரதம் இருப்பவர்கள் பக்தியோடு விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பேன், அவர்களுடைய சங்கடத்தையும் தீர்ப்பேன் என்று விநாயகர் கூறுகிறார். விநாயகர் பெருமான் செவ்வாய்க்கு காட்சி அளித்த இடத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோவில் கட்டி அதில் விநாயகரை பிரதிஷ்டை செய்தார் செவ்வாய். அவர் வழிபட்ட அந்த விநாயகருக்கு சிந்தாமணி விநாயகர் என்று பெயர் சூட்டி வழிபாடு செய்து வந்தார். விநாயகரை வழிபட்டு வரங்களையும் பெற்றாலும் செவ்வாய் முருகனின் அம்சமாகவே செயல்படுகிறார். நாம் செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமைகளில் அவரோட காயத்ரி சொல்லி வணங்கி வருவதால் நம்மளுக்கு இடத்துல உள்ள பிரச்சனை, இட விஷயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும். நம்மளுக்கு இடம் வாங்கும் யோகமும் வரும். ஒருவருக்கு செவ்வாய் நல்லா ஆதிக்கம் பெற்று இருந்தார்னா அவர் நல்ல வீரமாக விவேகமாக நல்ல தைரியமாக இருப்பார். அவருக்கு இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள்லாம் இந்த ஆப்ரேஷனுக்கு படிக்கிறாங்கள்ல, ஆப்ரேஷனுக்கு படிக்கிற மருத்துவர், பல் மருத்துவம், அப்புறம் பில்டிங் கட்டுமான படி, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க, நில அளவை செய்கிறவங்க, கனரக வாகனங்கள் ஓட்டுறவங்க, தீயணைப்பு துறையில் இந்த மாதிரிலாம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி தேடுறவங்களுக்குலாம் செவ்வாய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களோட நல்லா நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களை எக்காரணம் கொண்டு நம்ம ஏமாற்றக்கூடாது. அதுவும் நிலம் சார்ந்த விஷயத்தில் நம்ம ஏமாத்தினோம்னா நம்மளுக்கு தோஷத்தை கொடுத்து விடுவார். அதனால் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன் பிறந்த சகோதரர்களை இந்த நில விஷயமாகவோ இந்த வீடு விஷயமாகவோ ஏமாற்றக்கூடாது. அவங்களோட பங்கை அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி நீங்கள் ஏமாற்றும் பொருட்டு செவ்வாய் பகவானின் கோபத்துக்கு ஆளாவீங்க. உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட எதுவுமே நிலைக்காமல் போய்விடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். இன்னும் நவநாயகர்களின் வரலாறு வரவிருக்கிறது. நன்றி, வணக்கம்.